தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாக கூடிய வகையில் பாஸ்போர்ட்டை வழங்க வேண்டும் என சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? வணக்கம். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தன்னுடைய பாஸ்போர்ட்டை 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகக்கூடிய வகையில் புதுப்பித்து தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பமானது பரிசீலிக்கப்படாததால் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு எதிராக அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி அனிதா சுமன் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் கார்த்தி சிதம்பரம் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகக்கூடிய வகையில் பாஸ்போர்ட்டை புதுப்பித்து வழங்க முடியாது என்றும் ஓராண்டுக்கு மட்டுமே புதுப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதே சமயம் கார்த்தி சிதம்பரம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வில்சன் பாஸ்போர்ட் சட்ட விதிகளின்படி 10 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்க வகையில பாஸ்போர்ட்டை புதுப்பித்து பெறுவதற்கு கார்த்தி சிதம்பரத்துக்கு உரிமை இருக்கிறது என்றும் அவர் மீது அரசியல் உள்நோக்கத்தோடு அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் புதுப்பித்து தருவதற்கு பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தருவதை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்றும் வாதிட்டார். இதையடுத்து இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி அனிதா சுமன் பிறப்பித்த உத்தரவில் கார்த்தி சிதம்பரத்துக்கு 10 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கக்கூடிய வகையில பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பதற்கு மறுப்பதற்கு எந்த ஒரு காரணத்தையும் மத்திய அரசு தெரிவிக்கவில்லை என்றும் ஒவ்வொரு முறையும் அவர் வெளிநாடு செல்லும் போது நீதிமன்றத்தை நாடி பாஸ்போர்ட்டை பெற்று நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை அவர் இதுவரைக்கும் மீறவில்லை என்று சொல்லி அவருடைய பாஸ்போர்ட்டை 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகக்கூடிய வகையில் புதுப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அந்த புதுப்பிக்கப்பட்ட பாஸ்போர்ட்டை விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் வெளிநாடு செல்லும் போது வழக்கம் போல உரிய மனுவை தாக்கல் செய்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உத்தரவிட்டு அவருடைய வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.